போலிப்பாக்கம் கிராமத்தில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் 4 ஆண்டு சாதனை விளக்க பொதுக்கூட்டம். தலைமை பேச்சாளர் நடிகர் நவீந்தர் சிறப்புரையாற்றினார். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் அருகேயுள்ள போலிப்பாக்கம் கிராமத்தில் வடக்கு ஒன்றிய திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் 4 ஆண்டு சாதனை விளக்க பொதுக்கூட்டம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. இந்த நிகழ்வுக்கு வடக்கு ஒன்றிய செயலாளர் செல்வம் தலைமை வகித்தார். ஊராட்சி மன்ற தலைவர் கார்த்தி, மாவட்ட பிரதிநிதி சக்கரவர்த்தி ஆகியோர் அனைவரையும் வரவேற்று நிகழ்வை தொடங்கினார்கள். பொதுக்கூட்டத்தின் தலைமை அழைப்பாளராக கழக பேச்சாளர் மற்றும் நடிகர் நவீந்தர் பங்கேற்று திராவிட முன்னேற்றக் கழக அரசின் 4 ஆண்டு சாதனைகளை விரிவாக விளக்கினார். அவருடன் மாவட்ட துணை செயலாளர்கள் சிவானந்தம், துரைமஸ்தான், தலைமைச் செயற்குழு உறுப்பினர் அசோகன், பொதுக்குழு உறுப்பினர் மாணிக்கம் ஆகியோரும் கலந்து கொண்டு உரையாற்றினர். உரையாற்றியவர்கள் கூறியதாவது: முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களின் தலைமையில் கடந்த 4 ஆண்டுகளில் தமிழகத்தில் மக்கள் நலன் குறித்த பல திட்டங்கள் வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டுள்ளன. அவற்றில் காலை சிற்றுண்டி திட்டம், மக்களை தேடி மருத்துவம், இல்லம் தேடி கல்வி, மகளிருக்கான கட்டணமில்லா பேருந்து பயணம், குடும்பத் தலைவிக்கான மாதம் 1000 ரூபாய் உதவித்தொகை, மகளிர் வாழ்வாதார மேம்பாட்டு திட்டங்கள் போன்ற பல திட்டங்கள் தமிழக மக்களால் பாராட்டப்பட்டு வருகின்றன. இத்தனை சாதனைகளோடு வரும் 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகம் 200க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் என நம்பிக்கை தெரிவிக்கப்பட்டது. நிகழ்ச்சியில் வடக்கு ஒன்றிய கழக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் பலர் ஆர்வமுடன் கலந்து கொண்டனர்.